மார்னிங் செல்லக்குட்டி தங்கம்ஸ். ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் இது. பாருங்கள், இது வந்து அப்பா காற்று இப்படி அடிக்குதுங்க. என்னால் எடுக்கவே முடியல, சும்மா எடுக்கவே முடியல. இது காற்று அப்படி அடிக்குது. அப்பா எப்படியோ இது பண்ணி எடுத்துட்ருக்கேங்க. பறந்துடக்கூடாது தங்கம், ஏன்னா ஒரு விதையும் ஒரு பல்புங்க. இங்கே பாருங்கள், ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, உங்களோட வீடியோ பார்த்தேன் சிஸ்டர், ரெயின்லில்னா என்ன, சீட்ஸ் எப்படி தான் இப்படி எல்லாருக்கும் இவ்வளோ சொல்லித்தரீங்க அப்படின்னு சொல்லி. நத்திங், இது என்னோடய இன்ட்ரெஸ்ட், அதனால் அது எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இவ்வளோ தூரம் சொல்ல மாட்டாங்க யாரும் அப்படிம்பாங்க. அதை என்ன பண்ணேன், ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன். நம்மளோட ஹைப்ரிட் எப்படி அப்புறம் இது பண்ணுறோம் சொல்லுங்கள். ஃபாதர் மதர் இது பண்ணி கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி டைரியெல்லாம் எழுதி வச்சோன்னா நம்மளோட ஹைப்ரிடு பேரண்ட்டு சொல்லி நம்ம சொல்லலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, சிலது அந்த மாதிரி பண்ணுறேன். சிலது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அந்த கவரில் போட்டு வச்சு மொத்தமாக கூட்டமாக அப்படியே ஒரு இதாக போட்டு விட்ருவேன். அதிலேருந்து வர்ற அழகான மல்டிபிள் பெட்டல்ஸை நம்ம ஹைப்ரிடுக்கு வச்சுட்டு மற்றதெல்லாமே நம்ம சீட் க்ரோன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்றோம். பிளடி மேரி எப்படி இருக்காங்க, இதோட பேர் வந்து பிளடி மேரி, பியூட்டிஃபுல் பிளடி மேரி. இது பட்டர்கார்ன் என்னோடய ஹைப்ரிட் தான். நல்லா சீட்ஸும் சூப்பராக கொடுக்குது. மில்லனியர் இருப்பாங்க, பியூட்டிஃபுல் மில்லனியர். அப்பா கலர் அல்டிமேட்டுங்க, இந்த மில்லனியரோட கலரு அல்டிமேட். இதில்னா 3 லேயர்ஸ் மாதிரி வந்திருக்குது பாருங்கள். இதோட சீட்ஸ் பாருங்கள். அடுத்த ஒரு மில்லனியர் பூக்க போகிறாங்க. இவங்க வந்து ட்ருமாண்டி சொன்னேன் இல்லையா, ட்ருமாண்டி. அப்பா விதை ஒன்றும் வேறு லெவலாக இருக்குப்பா. ட்ருமாண்டி நீங்கள் அழகாக ஹைப்ரிட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த ட்ருமாண்டியை வந்து இது பண்ணலாம்ப்பா. சிட்ரினா, ஓ மை காஷ், ஓடி போய் விழுந்துருச்சு அந்த பக்கம் ஒன்று. இதுக்காக நம்ம செவரேரியெலாம் குதிக்க முடியாது. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று விழுந்துருச்சு. ஆஹா, அதை எடுக்க போகிறோம், 2 விழுந்துருச்சு. இருங்க வரேன், எப்படியாவது எடுத்துடலாம். இங்கே ஒன்று விழுந்துருச்சு பாருங்கள். ஏம்மா இங்கே ஒன்று விழுந்துருச்சா விழுலையா, இது என்னது? இங்கே பாருங்கள், சீட்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, சூப்பராக இருக்குதுல்ல. சீட்ஸை வந்து இந்த மாதிரி கவருக்குள்ளே போட்டு பத்திரமா வச்சுட்டு மொத்தமாக போட்டு ஸ்ப்ரே தான்ப்பா பண்ணணும், சரியா? இந்த டிவா அழகிய பாருங்களேன், டிவா என்னங்க இத்தனை கூண்டாக இருக்குது. இந்த குண்டாவி இந்த கொஞ்சா இப்படி தான் இருக்கும், அதே சைஸில் இருக்குதுங்க இதுவும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட லேவ்லான் தான். இது நல்லாவே இதாகிடுச்சுங்க. லேவ்லான் வந்து எடுத்துக்கலாம். ஓ, பிங்க் ஸ்டார் இங்கேயும் இருக்கா. இதுதான் ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்த பிங்க் ஸ்டார் தொட்டி. ரீபார்ட் பண்ணும்போது எப்படியோ ஒரு இது மிஸ் ஆகிருக்கும் போலங்க. அழகாக பூத்துருக்குதுல்ல. பெலிக்கான் பாருங்கள், பியூட்டிஃபுல்லான பெலிக்கான். இது அழகாக இருக்குல்ல, பியூட்டிஃபுல். அழகினா இந்த சிங்கப்பூர் ஸ்லிம்மை வந்து இன்னும் சொல்லலாங்க. இந்த ரெட்டில் யூனிக்ங்க. நம்ம இது இருக்குதுல்ல, பியூஎஸ் ஃபஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளோட அந்த அது பேர் என்ன, யங் லவ், அந்த வகையில் இந்த சிங்கப்பூர் ஸ்லிம் இருக்குது பாருங்களேன், வேறு லெவல் அழகி. சிங்கப்பூர் அந்த ஃப்ளாக் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே, ரெட் கலர், மேபி அதை வச்சு இந்த பேர் வச்சாங்களான்னு தெரியல. அழகு. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ரீனூன் அப்படின்னு ஒரு எல்லோ கலர் வெரைட்டி, அவ்வளோ சீட் கொடுக்கணும், சூப்பராக வந்திருக்கு. அடுத்து நம்மளோட இந்த ஹேப்ராந்தஸோட இது நிறைய பேர் கேட்குறீங்க. நான் இதில் புல் கூட எடுக்காமல் வச்சுருக்கேன், ஏன்னா இது டைனியாக தான் இருக்கும். புல் எடுக்கும்போது உள்ளே இருக்க கிழங்கு பேந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் அப்படி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த டிக்கேரி நிறைய பேர் கேட்குறீங்கப்பா, டிக்கேரி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் இதை ஒரு பெரிய மரம் மாதிரி இப்படி வளர்த்துட்ருக்கேன். ஜஸ்ட் வாண்ட் டு நோ எப்படி தான் போகுது அப்படிங்கிறத ஒரு நம்ம கையில் இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு தான். யாரோ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட இது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு புக்கிலலாம் எழுதுகிறாங்க இல்லையா, அதை படிக்கிறதுக்கு ஏன் நம்ம சொல்லக்கூடாது? கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள்? ஒப்பர்கள் கேரியா டிகேரி நம்ம வளர்க்குறோம். இந்த டிகேரி சீக்கிரமே நல்லா அப்படி ஹார்டாகிடுச்சு. ஐ திங்க் இது வந்து 3.5 years ஓல்டு. ஓகே, 3.5 years ஓல்டு. இது வந்து இப்போ 3.5 years ஓல்டில் இவ்வளோ பெருசாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இங்கே பாருங்கள், கோடு மாதிரி நீளமாக போயிட்டே இருக்குது. ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் கூகுளில் போயிட்டு வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓப்பர்கள் கரியர் டிகேரி அண்ட் ஓப்பர்கள் கரியர் பெக்கிபஸ் நான் பார்க்கும்போது, சிஸ்டர் உங்களோட வீடியோ தான் அதில் வருது, ஐ ஃபீல் ப்ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எனக்கும் ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா ஆப்வியஸாக இப்போ நான் அந்த தொட்டி இந்த பக்கம் வைக்கிறேன் பாருங்களேன், என்னால் அந்த தொட்டி இங்கே கொண்டு வர முடியல, இந்த தொட்டி தான் இங்கே கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஓகேவா, அதனால் நான் வந்து இதை இங்கே கொண்டு வந்திருக்கேன். இப்போது பாருங்கள், இது வந்து டிகேரி தங்கங்களா, ஓகேவா? ஸோ இது வந்து பேக்கிபஸ். நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு தமிழில் பேசி வீடியோ போடுறா, ஒரு தேடல் இருக்குது அவளுக்கு, இது எதை வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையில் ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி நம்ம வளர்க்கும்போது அதை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும், அதை தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவளால் என்ன பெஸ்ட்டு முடியுமோ அதை கொடுத்து மற்றவங்களுக்கும் தெரிய வைக்கிறா. அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது
உங்களோட பிஸ்னஸ் ஆதாயத்துக்காக, உங்களோட லாபத்துக்காக அது தப்புன்னு சொல்லி அதோட உண்மைத்தன்மை புரியாமலே அது தப்பு, இது தப்பு 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 தப்புன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவில் இந்த கருத்தை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, என் மனசார எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தப்பு பண்ணலை, நான் அதை கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஹியூமன் பீயிங் தான் தப்பு பண்ணுவோம். மேபி நம்மளை கரெக்டாக சுட்டி காட்டுறாங்கன்னா அதை நம்ம ஒத்துக்கணும் அப்படிங்கிறது என்னோடய பேசிக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பேசிக் கேரக்டர் இருக்கும். அதை நான் சொல்கிறேன். நான் என்னோடய பேசிக் அது தான் சொல்கிறேன். ஏன்னா இது யூடியூப்பு உலகம் பூரா பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இது அசிங்கம், நான் வந்து இதை தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னா அதை ஒத்துக்காமல் இருக்கிறது. அதே சமயத்தில் என்ன ஒரு எண்ணம் இல்லை, பிஸ்னஸ் ஆதாயத்துக்காக இல்லை அவங்க தப்புன்னு அதை வந்து சுட்டி காமிச்சு அது எப்படி அது டைஜஸ்ட் ஆகும்? அப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இந்த உலகம் இயங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் இந்த உலகம் இயங்கும். நல்லவர் கெட்டவர், இந்த தீயது அதெல்லாம் நம்ம பண்ணுறோம்ல, இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா இதெல்லாம் இருந்தால் தான், இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் சோஃபியா அப்படின்னாங்க. அப்படிங்கிற வகையில் நான் என்ன சொல்வேன்னா, அந்த மாதிரி ஒரு ஆசையில் ஒரு பொண்ணு வளர்த்துட்டு இருக்கா அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் ஆதாயத்துக்காக இயற்கைக்கு மாறானது, ஓகே, இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்தை அதுவும் கரெக்டாகவும் சொல்ல தெரியாமல் சொல்லும்போது உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்கள், இன்றைக்கி எத்தனையோ பேர் என்கிட்ட வேறு மாநிலத்திலேருந்து இந்த பேக்கேஜஸ் வாங்கினவங்கலாம் அவ்வளோ என்னை வந்து இது பண்ணுறாங்க. ஐயோ சிஸ்டர், ரியலி அந்த ஒரு இதையே நீங்கள் மாற்றி போட்டுட்டீங்க. நாங்களாம் நினச்சிட்ருந்தோம் இதெல்லாம் வந்து எவ்வளோ தௌசண்ட்ஸ் இதை தான் வாங்கணும், மோர் தென் 4 டிஜிட்டு நினச்சிட்ருந்தோம். ஆனால் நீங்கள் பரவாயில்ல இப்படி சூப்பராக கொடுத்துட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. நான் யாரையுமே தப்பு சொல்லலை, நான் இப்படி தான் அப்படின்னு இருக்கும்போது என்னையை விடுங்க, அவ்வளவுதான். இங்கே பாருங்களேன், என்ன அழகி இல்லை, இந்த அழகியெல்லாம் பாருங்களேன், என்ன ஒரு பியூட்டிஃபுல் இது இல்லை, சூப்பராக வருது. இதை பார்த்து இது பண்ணிட்டு தான் அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் எனக்கு வந்து பேக்கேஜஸ் வந்து வாங்கிட்டு அவங்ககிட்ட இருந்து டிகேரி கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. எஸ் தங்கங்களா, இது மட்டும் கிடையாது, எங்கிட்ட டிகேரி இன்னுமே வேறு பாட்டில் வந்து இருக்குது. இன்னொன்று என்னால் மட்டும்தான் முடியும், இன்னொருத்தவங்க எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது முதல்ல தப்பு. இப்போ எங்கிட்டே பல்ப்ஸ் வாங்கின நிறைய பேர் வந்து யூடியூப்லேயும் சேல் பண்ணுறாங்க. பட் பார்த்திங்கன்னா என்னோடய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது அவங்களோட விருப்பம். நம்ம பேரை யூஸ் பண்ணுறாங்க பண்ணலை, பட் நம்மளுக்கு தெரியும், ஓகே. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவங்க பண்ணுறது தப்புன்னு போய் சொல்லலாமா? அது வந்து இயற்கைக்கு நம்ம பண்ணுற ஒரு பெரிய தவறு. அதை வந்து செய்யவே கூடாது. உங்கள் எண்ணம் அழகானா உங்களோட செயல் அழகாகும், செயல் அழகானா உங்களோட வாழ்க்கை அழகாகும் அப்படிங்கிறத நான் ரொம்ப உணர்ந்து ஒரு ஸ்டெப்பும் நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ யாராவது இந்த மாதிரி பேக்கேஜஸ் இல்லை இது அதுன்னு பேசினவங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கே ஏதோ ஒரு இது வந்தால் எல்லோரும் போயிட வேண்டியது தான். இன்பிட்வீன் அந்த கேப்பில் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து ஒரு உண்மையை பொய்யாக்கிட்டு இவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடது. ஆப்வியஸாக தெரியுதா, இது டிகேரி, இது பேக்கேஜஸ் தெரியுதுங்களா சொல்லுங்கள். இது ஜஸ்ட்டு நான் இப்போ ரெயின்லிலி தான் வந்துட்டு இருந்தேன், எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு ஆதங்கம், எனக்கு அதுதான் அதான் என்னோடய ஆதங்கம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் வெளியில் எல்லாருக்கும் கண்டினியூஸாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள், ஓகே. இது நம்மளோட ஃபிக்ஸி ஹார்ட், சூப்பராக இருக்கும். நிறைய நேரம் நம்ம எடுத்துகிட்டு மாத்தாங்களா. பார்ட் 2 இன்றைக்கி வீடியோவே இன்னொன்று பண்ணுறேன் பாருங்கள். தமிழச்சி கார்டனை பொறுத்த வரைக்கும் என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்லுவேன். இன்னொன்று, தேவையில்லாத ஹைப்பை வந்து நான் ஏற்படுத்தவே மாட்டேன். இன்னொன்று, ஹைப் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம அதை வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுல தான் அது ஹைப் ஆகுதா இல்லையாங்கிறது. இது சாதாரணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரணம் தான், ஓகே. இங்கே பாருங்கள், இன்னொன்று ஒருத்தவங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஈவன் தமிழச்சி கார்டன் இப்போ இதை காமிச்ச ஃபிக்ஸி ஹார்ட் யார்கிட்டையுமே இல்லாதது என்கிட்ட இருக்கப்பா, சூப்பராக இருந்தால் தமிழச்சி கார்டன் சொல்லிட்டாங்க அப்போ அது அப்படி தான் இருக்கும். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை. இங்கே பாருங்கள், அது ஒரு ப்ளாய்ப்ரே வந்து நிறைய சீட்ஸ் கொடுக்குதுப்பா. அதுலேயுமே சீட்ஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள், பியூட்டிஃபுல், இது அழகு. இது இதே காம்பினேஷனில் தான் ஆலிஷ் இருக்குது, இதே காம்பினேஷனில் நம்மளோட பிளாக் பிங்க் என்கே கொஞ்சம் வருது, இதே காம்பினேஷன் தான் பிங்க் கார்மைன் அது வருது. இந்த பாருங்கள், சூப்பராக இருக்கு. ஒரு பொண்ணு சொன்னான், அக்கா இது சீட்ஸ்னே தெரியாமல் விட்டுட்டு இருந்தேங்க்கா, உங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க்கா அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் தங்கங்கள் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பண்ணுறது. சூப்பராக இருக்கா? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹாப்பி கார்டனிங்.